ரிஷப ராசியில் பெரிய ஒரு அதிசயம் என்னென்னா, தாய் எந்த ராசியிலையும் உச்சமாகாது. 12 ராசியில் எந்த ராசியிலையும் உச்சமாகாது. ஆனால் ரிஷப ராசியில் மட்டும் சந்திரன் உச்சமாக இருப்பார். அதனால தான் ரிஷப ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவங்க வீடு வாங்கிடுவாங்க. ஏன் அப்படி? காலச்சக்கரத்துக்கு அது 4 குடைவர், ரிஷபத்துக்கு அதிபதி. அந்த ரிஷபத்தில் போய் சந்திரன் உச்சமாக இருப்பார். அந்த காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் தான் கடகம். கடகத்துக்கு அதிபதி தான் சந்திரன். அவர் ரிஷப வாகனத்தில் போய் உச்சமாக இருப்பார். அதனால தான் அவங்க பிறந்தொன்னே ஒரு வீடு வாசல் வாங்கி இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமாக வாழணுங்கிற எண்ணம் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அப்போது இந்த ரிஷபம் என்பது மாடுன்னு நம்ம சொல்லிட்டோம். யாரெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு சிவன் கோயிலில் பசுமாடு கோமாதா பூஜை பண்ணுவாங்க. அந்த கோமாதா பூஜை பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் போய் சிவபுராணம் பாடுவாங்க, கந்தபுராணம் பாடுவாங்க, நிறைய பூஜை புனஸ்தானங்கள் எல்லாம் பாடுவாங்க. பசுமாட்டை யார் ரிஷபராசியில் பிறந்துக்கிறவங்க 19 முறை அவங்க பிரதோஷ அன்னைக்கு சுற்றி வர்றாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய பிறருடைய தோஷமும் நிவர்த்தி ஆகும், பிறர் தோஷமும் நிவர்த்தி ஆகும். இது நீங்கள் தாராளமாக செய்யலாம். ரிஷபராசியில் ரிஷப வாகனத்தில் இருந்தால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் முதல் ராசி எந்த ராசி கொடுக்கணும்? ரிஷபராசிக்காரர் தான் கொடுக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், இருக்கிறதுலையே கர்மா குறையக்கூடியது நல்லதாக ஒன்று சொல்கிறேன். கர்மா எப்படி குறையுன்னு கேட்டிங்கன்னா, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை வாழைப்பழம் கொண்டுட்டு போய் பிரதோஷ தண்ணிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்மளோட முன்ஜென்ம பாவங்களும் நிவர்த்தி ஆகும்.